ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 24:17. அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நோக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இந்த இடத்துல பிலேயாம் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திற்கு நீதியின் சூரியனாக வந்தார். ஆனால் அவர் சொன்னார், நான் சுயமாய் எதுவும் பேசவில்லை, நான் பிதாவின் இடத்தில் கேள்விப்பட்டவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு கற்றுக் கொடுத்தவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பிதாவை மையப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார். இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக, ஒரு நட்சத்திரமாக அவர் இருந்தார். அவரை நம்புகிற அத்தனை பேருக்கும் அவர் ஒரு நட்சத்திரமாகவே அவர் இருக்கிறார். நம்மையும் அவர் நட்சத்திரமாக மாற்றுகிறார். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல. யார் ஞானவான்கள்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறவர்கள் ஞானவான்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ அவரு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஊழியம் செய்கிறவர்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள், அவர்களை ஆண்டவர் நட்சத்திரங்களைப் போல, இந்த உலகத்திலே சுடர்விடுகிற நட்சத்திரங்களைப் போல ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. அப்ப சூரியனுக்கு என்று ஒரு மகிமை உண்டு, சந்திரனுக்கு ஒரு மகிமை உண்டு. ஆனால் நட்சத்திரம் என்று சொல்லும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மகிமை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே போலதான் தேவன் அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்கிறார்களோ ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் ஒரு மகிமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுதான் இங்க சொல்லுகிறது, நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் மகிமை, அது விசேஷமாயிருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மகிமை இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். இந்த நட்சத்திரம் எப்படி அந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினதோ, அந்த சாஸ்திரிகளை சரியான பாதையிலே நடத்தி கொண்டு போய் அவர்களை சரியான இடத்திற்கு, பிள்ளை இருந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்ததோ, அதே போல இன்றைக்கும் நாம் இயேசுவண்டை மற்றவர்களை வழிநடத்த நாம் ஒரு கருவியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார், ஒரு நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். இந்த நட்சத்திரம் தானா இயங்காது, சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை அது பெற்றுக்கொண்டு அந்த நட்சத்திரம் வெளிப்படுத்தும். அதே போல கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவிலிருந்து வரக்கூடிய மகிமையை பெற்று கிறிஸ்துவை தான் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அந்த சாஸ்திரிகள் வழிமாறி போகும்போது அந்த நட்சத்திரம் அவர்களுக்காக காத்திருந்து அவளை சரியான பாதையில கொண்டு போய் சேர்த்தது. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாம் உத்தரவாதம் பண்ணி அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பாரத்தோடும் தாகத்தோடும் அந்த நட்சத்திரத்தை போல நாம் காத்திருந்து ஆண்டவருக்காக செயல்பட்டால் இந்த உலகத்துல நிச்சயமாய் நாம் நட்சத்திரங்களாக சுடர்விட முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்துல ஒரு நட்சத்திரம் உண்டு, எட்டி என்கிற ஒரு நட்சத்திரம். அது ஒரு கசப்பான நட்சத்திரம். அது பூமியில விழுந்த தண்ணீரில விழுந்த போது 1/3 தண்ணீரை கசப்பாக்கிற்று. அது ஒரு நட்சத்திரமாக தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் அதோ கசப்பான ஒரு நட்சத்திரமாய் காணப்பட்டது. அதுபோல உலகத்தில் நாம் இராதபடிக்கு தேவன் நம்மை சுடர்விட அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு நட்சத்திரமாக தேவன் வைத்திருக்கிறார். இதை யூதாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அநேக மார்க்கம் தப்பி போன நட்சத்திரங்களைப் போல அநேகர் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அப்படியும் இராதபடிக்கு நம்மை சரியான பாதையிலே வழி நடத்தவும் நமக்கு முன்பாக கிறிஸ்து இருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடுவோம் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நமக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை வெற்றிகரமாய் ஓடுவதற்கு தேவன் தான் நமக்கு உதவி செய்வாராக. நம்மை நட்சத்திரமாய் வைத்திருக்கிறவர் ஆகாய மண்டலத்திலே நாம் ஞானவான்களாக இருந்து நட்சத்திரங்களைப் போல நாம் பிரகாசிப்பதற்கு நிச்சயமாய் தேவன் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு நிச்சயமாய் பெரிய காரியங்களை ஆண்டவர் நடப்பிப்பார். இந்த உலகத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் ஒரு நட்சத்திரமாய் இருக்க நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமில்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். நீர் யாக்கோபிலிருந்து எழும்பின ஒரு நட்சத்திரமாக நீர் இருக்கிறேன். அதே போல ஆண்டவரே, உம்மை நம்புகிற ஒவ்வொருவரையும் ஒரு நட்சத்திரமாய் மாற்றுகிறேன். ஆண்டவரே, சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரங்களுடைய மகிமை வேற. நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மகிமை ஆண்டவரே விசேஷமா இருக்கிறது போல கர்த்தாவே, ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மகிமையை நீர் வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு
வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான கருவியாய் கிறிஸ்துவண்டை அநேகரை வழி நடத்துகிற ஒரு வழிகாட்டியாக நாங்கள் காணப்படுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வேனுமா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்துமஸ் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்பட நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் காண தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.